திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் கோவிந்தராஜனுடன் எமது செய்தியாளர் மோகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தொகுதியில் முதல் தொகுதியாக உள்ள கும்மிடிப்பூண்டி தொகுதியில் வேட்பாளராக முன்பு இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக உள்ளார். என்ன மாதிரியான பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்க உள்ளார் என்பதை கேட்டு தமிழக முதல்வரினுடைய 5 ஆண்டு கால சாதனைகள், குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நகர்வுகள், அது பஸ் பயணமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மாணவர்கள் மாணவியர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் மூலமாக 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், அந்த திட்டத்தை 2000 ரூபாயா வழங்க இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மகளிர் உரிமை தொகையை 2000 வழங்க இருக்கிறார்கள். சொல்வதை செய்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள், செய்யாததையும் செய்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஆக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே, தமிழக மக்கள் மத்தியிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் எதை சொன்னாலும் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் எங்கள் வெற்றிக்கு.